உங்க தலைப்பிலேயே கருத்தை சொல்றீங்க. தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் தெளிவா சொல்லிட்டாரு. நீ எத்தனை பேரை வேணுமாலும் கூட்டிட்டு வாங்க, எத்தனை படை வேணுமாலும் கூட்டிட்டு வாங்க. இது பீகாரை போல அல்ல. பீகாரை நீங்க ஈஸியா ஏமாத்திடலாம். பீகார்ல போயிட்டு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அங்க இருக்கிற பிஜேபி தலைவர் அமித்ஷா என்று எண்ணுகிறேன், தமிழ்நாட்டுக்கு போனா எல்லாம் அடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்லி கருத்துக்களை பதிவு செய்தார்கள். அந்த கருத்துக்களை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் தமிழகத்தில் எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, சும்மா மேடைக்காக பேசலாம், அரங்கத்திற்காக தங்கைமார்கள்லாம் பேசலாம், அக்காமார்கள்லாம் பேசலாம். ஆனா அவங்க மனச்சாட்சி தெரியும். தமிழர்கள் பகுத்தறிவு ஒரு பூமியில் வாழ்கிறார்கள். தமிழர்கள் எதையுமே ஆழ்ந்து சிந்திக்கக்கூடியவர்கள், நல்லது எது கெட்டது என்று உணர்ந்து செயலாற்றக்கூடியவர்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு அந்த காலகட்டத்தில் அவங்க சொன்னாங்க. நம்ம அதை பெருசா எடுத்துக்கல. இப்ப நம்ம தமிழ்நாட்டிலே பாருங்க, பீகாரை சேர்ந்தவர்கள் பெரிய பெரிய பத்திரிகையாளர்களை சொல்லி தமிழ்நாட்டுக்காரங்களுக்கு வகுப்பெடுக்கும் போது கூட நம்ம அவர்களெல்லாம் ஏற்றுக்கொள்கிறோம். பீகாரை சேர்ந்தவர்கள் கூட இங்கே சில முக்கியமானவர்கள், பீகார் மட்டுமல்ல, எங்கள் மதுரை மாவட்டத்தில் அருகில் காரைக்குடில இருந்து கூட சில அரசியல் தலைவர்கள்லாம் இங்க நான் எங்களுக்கு தாப்பா எல்லாம் தெரியும் அப்படின்ற மாதிரி எல்லாம் அரசியல் பண்ண நம்ம அவர்களையும் அவருடைய கருத்துக்களை நாம் செவி சாய்க்கிறோம். தவறு என்றால் தட்டு கேட்கிறோம். இதுதான் தமிழர்கள். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற கொள்கை சித்தாந்தத்தோடு வாழ்பவர்கள். அதனால இந்த கருத்துல உங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம். எந்த திருக்குறான்லயோ பைபிள்லயோ இல்ல பகவத்கீதையில சொல்லாத கருத்து தீவின் என்றும் பிரதரா வாரா. இப்படிப்பட்ட தமிழர்களை ஏமாற்ற முடியாது. ஏன்னா யதார்த்தமா தெரியும். நம்ம எங்கேயாச்சும் பாங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை பார்க்கிற மற்ற மாநிலக்காரர்களை நம்ம அடக்குமுறை செய்யறோமா? நம்மளத்தான் எல்லா மாநிலத்தையும் அடிச்சு விரட்டுறாங்க. ஆனா நம்ம யாரையுமே அப்படி செய்யறதே இல்லையே. ஒரு காலத்துல மாற்று மாநிலத்தை சார்ந்தவர்களை கூட நான் முதல்வராக்கி நம்ம அழகு பார்த்தோம். நிகழ்காலத்தில் கூட பல நடிகர்கள் கூட மாற்று இருந்தால் கூட அவர்களை நாம் ஆதரிக்கிறோம். நம்ம திறமையை மட்டும்தான் பார்க்கிறோம். அந்த வகையில் தமிழக முதல்வர் மிக தெளிவாக சொல்லுகிறார். அவருடைய இளைஞர்கள் மாநாட்டில் தெளிவாக சொல்லுகிறார், நீ எவ்வளவு படைய வேணுமானு கூட்டிட்டு வாங்க, இங்க உங்களுடைய பருப்பு வேகாது என்பதைத்தான் அந்த சொல்லாடலின் ஆழமான ஒரு அர்த்தமாகும். ஏன்னா நீங்க இப்ப இந்த சில பேருக்கு தரவுலாம் சொன்னாங்க. அந்த தரவு சொன்னவங்களுக்கு நான் விளக்கம் சொல்ல ஆசைப்படுகின்றேன். NCRP ரிப்போர்ட்டை எடுத்து இப்ப கூட பாருங்க, நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் அண்ட் பியூரோல நீங்க பாத்தீங்கன்னா முழுக்க இந்தியாவில் அதிகமான கலவரங்கள், அதிகமான பிரச்சனைகள் எங்க இருக்குன்னா மற்ற மாநிலங்கள், அது குறிப்பாக பிஜேபி ஆளக்கூட மாநிலங்கள். அது மட்டுமல்ல, CSSS அப்படின்ற ஒரு தரவு என்ன சொல்லுதுன்னா 84 விழுக்காடு மத கலவரங்களை உருவாக்குவது பிஜேபி ஆளுகின்ற ஆட்சி உள்ள மாநிலம்தான் அப்படின்னு ஒரு ரெக்கார்டு. அது மட்டுமல்லாமல் ஒரு ஜெனரலான ரெக்கார்டு இருக்கு. ஹிந்தி பெல்ட் என்று சொல்லப்படுகின்ற பீமாரு, நான் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கேன். பீமாரு, பி ஃபார் பீகார், ஆர் ஃபார் ராஜஸ்தான், யூ ஃபார் உத்தரப்பிரதேஷ், எம் ஃபார் மத்திய பிரதேஷ். இந்த மாநிலங்கள் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா நல்லா பாருங்க, ரெக்கார்டை கூட திறந்து பாருங்க. அவங்க கல்வி வளர்ச்சியிலையும் மிகவும் பின்தங்கி இருப்பார்கள், சமூக கட்டுப்பாடு வளர்ச்சியிலையும் பின்தங்கி இருப்பார்கள், பொருளாதார நலனிலையும் பின்தங்கி இருப்பார்கள், மருத்துவ நலனிலையும் பின்தங்கி இருப்பார்கள். இதெல்லாம் உருவாக்கினது ஆரம்ப காலத்தில் காங்கிரஸாக கூட இருக்கலாம். இப்ப நிகழ்காலத்தில் இப்பொழுது தொடர்ந்து ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர் யார்? பிஜேபி. அப்ப அவங்களுக்கு மக்கள் நலன் பெரிதல்ல. இங்க சமுதாயத்துல ஒரு வெறுப்பு அரசியலை உருவாக்கி, இப்ப கண்ணுக்கு முன்னாடி பார்த்தோம், நம்ம திருப்பரங்குன்றத்துல பார்த்தோம். திருப்பரங்குன்றத்துல இங்க மற்ற கட்சிகள் நீங்க இருக்கலாம், மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, அங்க இருக்கிற கல்லு என்ன கல்லு? அது சர்வே கல். நான் ஒரு சிவில் இன்ஜினியர். அது ஒரு தியோடலைட் ஸ்டேஷன். அது பார்த்தாலே யாருக்குமே தெரியும், சிவில் இன்ஜினியர்களுக்கு தெரியும், பொதுமக்களுக்கும் ஓரளவுக்கு தெரியும். அதை கொண்டு போய் ஒரு படித்த ஒரு நீதியின் பக்கம் இருக்கின்ற ஒரு நீதிபதியை சொல்றாரு, இல்லங்க அது விளக்கு தூண், அங்க நாங்க விளக்கு ஏற்றுறோம் என்று நம்ம மற்ற மாநிலங்களை போல, குறிப்பாக உத்தரப்பிரதேசத்தை போல ஒரு வெறுப்பு அரசியலை ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் மேல் வம்பு கிழிப்பதை போல செய்தார். ஆனால் தமிழர்களாகிய நாம் அனைவரும் ஒற்றுமையாக இருந்து நீதிபதியே தீர்ப்பு கொடுத்திருந்தாலும் கூட அது தவறுதான். ஏன்னா தமிழர் தானே சொன்னோம், குற்றம் செய்தால் இறைவனை குற்றம் செய்தாலும் குற்றம் தான் என்ற அந்த பரம்பரையில நாம் அதை எதிர்த்து களமாடி கொண்டிருக்கிறோம். அது நல்லா பாருங்களேன், கொடி அதுல விளக்கை ஏற்ற வேண்டும் என்று வந்தவர்கள் ஒரு குறிப்பிட்ட கட்சியை சார்ந்தவர்கள். நல்லா நீங்க பாருங்க, உங்களுக்கு தெரியும். ஆனா அங்க விளக்கு அதெல்லாம் அங்க பிரச்சனை வேண்டாம், அவங்க இடத்துல அவங்க ஏத்துக்கிறீங்க அப்படின்னு சொன்னவங்க பொதுவான அனைத்து மக்களும். இப்ப நான் மதுரையில் இருக்கிற மதுரைக்காரன், நான் அங்க இருக்கிற திருப்பரங்குன்றத்துல இருக்கிற அந்த மக்கள்லாம் நமக்கு தெரியும். அங்க பொதுமக்கள் யாரும் வரவில்லை, ஐயா ஏத்துங்கயா விளக்கு. ஏன்னா தமிழர்களுக்கு தெரியும்
தமிழர்கள் வந்து நம்ம குலதெய்வ வழிபாட்டை மையமாக வைப்பவர்கள். நாம் வந்து முருக கடவுளையும் நம்ம வந்து முன்னோராக நினைத்து வணங்கக்கூடியவர்கள். முருகன் எல்லா இடத்திலும் இருக்கிறான்னு உணரக்கூடியவர்கள். குறிப்பிட்ட இந்த கல்லுல தான் இருக்காரு, இந்த பக்கத்துல தான் இருக்கிறாரு. குறிப்பாக வந்து பாபர் மசூதி இடிக்கும் பொழுது இங்கதாண்டா ராமர் பிறந்தார்னு சொல்லி கலவரம் செய்தவர்களை போல செய்யக்கூடியவர்கள் தமிழர்கள் அல்ல. அப்படி வந்து தமிழர்களாகிய இந்துக்கள் ஏதாவது பிரச்சனை செய்தாலும் கூட அதற்கு மற்ற மாநிலங்களைப் போல நேர் எதிராக கலவரத்தை தூண்டுவதற்காக வன்முறையை தூண்டக்கூடிய இஸ்லாமியர்களும் தமிழ் மண்ணில் இல்லை. அது நம்ம தெளிவாக நம்ம பார்க்கிறோம். ஆகையால் வருகின்ற தேர்தல் மட்டுமல்ல, எந்த காலத்திலும் இவர்கள் தலகால நின்றாலும் தமிழகத்தில் நீங்க இந்தியாவில எங்க வேணாலும் பிடிக்கலாம், கேரளா கூட பிடிக்க போறேன்னு கேள்விப்பட்டா அது நடக்கட்டும். உங்களுடைய உத்திகளை வந்து நீங்க கையாடுறீங்க. அந்த வெறுப்பு அரசியல் மூலமா தான் நீங்க போறீங்க. இதே 15 வருடங்களுக்கு முன்னாடி உத்தரப்பிரதேச நீங்க யாரு? ஒரு சீட்டு கூட இல்ல. ஏன் ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி பிஜேபின்ற கட்சியே இல்ல, 2 எம்பி விடுதலை சிறுத்தைகளை போல 2 எம்பி தான் இருந்தீங்க. இன்னைக்கு இந்தியா முழுக்க நீங்கள் பலமாக இருக்கிறீர்கள், அதை நாங்கள் மறுக்கவில்லை. இன்னைக்கு பிரதமர் யார்? ஒரு RSS காரர். ஜனாதிபதி யார்? ஒரு RSS காரர். இன்னைக்கு இருக்கிற ஆளுநர் யார்? ஏன் மற்ற மாநிலங்களில் இருக்கிற முதல்வர் யார்? எல்லாமே RSSல ட்ரைனிங் எடுத்து நூற்றாண்டு விழாவை கொண்டாடி நீங்கள் வலிமையாக இருக்கிறீர்கள். ஆனால் உங்கள் சித்தாந்தம் என்ன? உங்கள் சித்தாந்தம் ஒரு வெறுப்பு அரசியல். அதை நீங்கள் தமிழகத்தில் நிலைநிறுத்த முடியாது. இதை வெறும் சங்கத்தன்மையை சொல்ல புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களே தனது புத்தகத்தில் பதிவு செய்கிறார். இந்தியாவை ஆண்டவர்கள் தமிழர்கள் தான் அந்த காலத்தில் நாகர்கள் என்று சொன்னார்கள். அவர்கள் தான் இந்த காலத்தில் திராவிடர்கள். இந்த இந்தியாவை யாரும் சொந்தம் கொண்டாட முடியாது. அப்படியே சொந்தம் கொண்டாட விரும்பினாலும் தமிழர்களுக்கு அந்த உரிமை இருக்கிறது. ஏன்னா தமிழர்கள் இந்தியாவை ஆண்டவர்கள். தமிழர்கள் வந்து இந்தியாவில் தமிழ்நாட்டை மட்டுமல்ல, அவருடைய கடைசி புத்தகம் புத்தா அண்ட் இஸ் தமா என்ற புத்தகத்தில் பதிவு செய்கிறார், தமிழர்கள் இந்தியாவை ஆண்டவர்கள் என்று. அவர் என்ன தமிழ்நாட்டுக்காரரா? அவர் ஒரு நார்த் இந்தியாக்காரர். ஆனா அவர் பதிவு செய்யறாரு வரலாற்று ஆசை முடிச்சு. அதனால தமிழர்கள் இயற்கையாகவே அவர்கள் நல்லது எது கெட்டது என்று உணர்ந்து செயல்படக்கூடியவர்கள். இப்ப கூட அவையில் இருக்கிற அன்பு சகோதரி கூட இன்னைக்கு மதுவை ஒழிக்க வேண்டும் என்று தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார்கள். அவரை நாங்கள் பார்க்கிறோம். அவர்கள் எதிர்கட்சியாக இருக்கலாம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவாக இருக்கலாம், நாங்கள் திமுக கூட்டணியில் நாங்கள் வந்து அங்கம் வைக்கலாம், கூட்டணியில் அங்க வைக்கலாம். இருந்தாலும் கூட மதுவை ஒழிப்பது நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். எங்களை போல பல இளைஞர்களும் போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தமிழர்களுக்கு நல்லது எது கெட்டது என்று தெரியும். நமக்குள் போட்டு இருக்கிறது, திமுகவா அதிமுகவா அப்ப போட்டு. ஆனால் தமிழக மண்ணில் நான் எழுதி வச்சுக்கிறேங்க, வெள்ளை பேப்பர்ல பிஜேபி எந்த காலத்தில் வர முடியாது. ஒருவேளை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அழித்து வருவதற்கு முயற்சிக்கலாம். இருந்தாலும் எடப்பாடி ஓரமான ஆளு, அவ்வளவுக்கு அவர் வந்து வாய்ப்புகளை கொடுக்க மாட்டார் என்று நம்புகிறோம். ஏனால் இதற்கு முன்னாலேயே ஒவ்வொரு 91 அதற்கு பிறகாக நீங்கள் அதே கூட்டணி வைத்திருந்த அதே இடத்துல 2001 இப்படி போன்று இருக்கக்கூடிய விசிகாவும் திருமாவளவன் விசிகுடைய தலைவர் திருமாவளவனும் ராஜா அவர்களும் ஒரே நேரத்தில் சட்டமன்றத்திற்குள் நுழைந்தார்கள் என்பதை மாற்றில்லை. இப்போது அதே போல 98 அது திமுக கூட தான் பிஜேபி இருந்தார்கள் என்பதை மாற்று கருத்து இல்லை. இப்படி இருக்கக்கூடிய சூழலில் தான் இன்று அதிமுக உடன் இருக்கிறது என்று அதிமுக தரப்புல வைக்கக்கூடிய வாதம். அப்படி நீங்களும் அதில் மாறுபட்ட இல்லை. இன்னைக்கு என்ன புதிதாக வந்துவிட்டது? இதே வந்து டிசம்பர் 6ஆம் தேதி அங்கே இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசத்தில் நடந்த சம்பவத்திற்கு பிறகாக, குஜராத்தில் நடந்த கலவரத்திற்கு பிறகாக இதே திருமாவளவர்கள் அப்போதும் கூட்டணியில் தான், அப்போது உங்கள் கொள்கை எங்கே போய்விட்டது என்ற கேள்வியை அதிமுக தரப்பில் இருக்கக்கூடியவர் வைக்கிறார்கள். அதாவது நீ சொல்றது 2001 என்று நான் எண்ணுகிறேன். 2001 நாங்க தெளிவாக சொன்னோம், நாங்கள் கூட்டணி வைத்திருப்பது பிஜேபியோடு இல்லை, நாங்கள் கூட்டணி வைத்திருப்பது திராவிட முன்னேற்ற கழகம். நீங்க நல்லா பழைய வரலாறு எடுத்து பாருங்க. அந்த கூட்டணியின் காலகட்டத்தில் விடுதலை சிறுத்தைகளுக்கு எந்த இடத்திலையும் பிஜேபி பிரச்சாரம் செய்திருக்க மாட்டார்கள். அதே நேரத்தில் பிஜேபி நிற்கின்ற எந்த தொகுதியிலையும் விடுதலை சிறுத்தைகள் பிரச்சாரம் செய்திருப்பதில்லை. நாங்க பிஜேபி எதுக்கிறது வந்து இன்னும் சொல்ல போனா பொன்னார்லாம் எங்களுடைய நண்பர். ஆனா நாங்க எதுக்கிறது வந்து அவங்களோட சித்தாந்தம், அவங்களோட கருத்தியல், அதைத்தான் நாங்க எதுக்குறோம். அவங்க சித்தாந்தம் என்பது என்ன? இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மத ரீதியான ஒரு வெறுப்பு அரசியல். அதை நாங்கள் எந்த காலத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. நீ எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், ஒரு காலகட்டத்தில் நடந்திருக்கலாம். ஆனால் எங்க தலைவர் அப்பொழுது தெளிவாக விளக்கம் கொடுத்தார். இனி வருங்காலத்திலும் சரி, இனி நிகழ்ந்த காலத்திலும் சரி, நாங்கள் தான் ஒரு தடுப்பு அரணாக இருந்து ஒரு கோட்பாட்டு யுத்தத்தை செய்து கொண்டிருக்கிறோம். அந்த கோட்பாட்டு யுத்தத்தில் நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒரு கேடயமாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். இது ஏதோ வந்து யுத்தம் வந்து தனிப்பட்ட யுத்தம் அல்ல. புரட்சியாளர் அம்பேத்கரே எங்களுடைய சித்தாந்தத்திற்கான ஒரு வழிகாட்டி.
அவரே சொல்றார், வருங்காலங்களில் நான் இல்லாமல் கூட போவேன். அப்பொழுது ஒரு சில கட்சிகள் மதங்களை மட்டுமே மையமாக வைத்து இந்த நாட்டை துண்டாட செய்ய முயற்சிப்பார்கள். அப்பொழுது உயிரை கொடுத்தாவது இந்த தேசத்தை காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இது மதுவை ஒழிக்க வேண்டும் என்று சகோதரி சொன்னாங்க. அந்த மதுவை தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் ஒழிக்க வேண்டும். குறிப்பாக பிஜேபி ஆளுகின்ற உத்தரப்பிரதேசத்துல மதுவினால் தான் ஆட்சியே நடக்கிறது என்று ஒரு சாமியார் சொல்றாரு. அது மாதிரி இதெல்லாம் உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட, அதான் பெரிய மாநிலம் உள்ளிட்ட அனைத்து, இப்ப பீகார்ல ஒழித்திருக்கிறார்கள். உண்மையிலே அதை நம்ம பாராட்டுகிறோம். அது மாதிரி ஒழிக்க வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை. தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்தி வருகிறோம். நிச்சயமாக தமிழக முதல்வர்களும் நடவடிக்கை எடுப்பார். நிச்சயமா 2026ல நாங்க ஒரு மாபெரும் வெற்றி பெறுவோம் அப்படின்றதுக்கு ஒரே ஒரு எடுத்துக்காட்டு நான் நிறைய முடிச்சிடுறேன். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தனியா நின்றா கூட ஏதோ நாங்க பயப்படலாம். இப்ப நாங்களாம் திராவிட முன்னேற்ற கழகமும் அதை சார்ந்த கூட்டணி பொறுப்பாளர்கள் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறோம். ஏன்னா அங்க பிஜேபி போய் சேர்ந்துட்டாங்க பாத்தீங்களா. அதனால எந்த கவலையுமே இல்லை. இப்ப பிஜேபி சேரும் பொழுது அங்க அவர்கள் தோல்வியை நோக்கி தான் செல்கிறார்கள். தமிழ்நாட்டுல இருக்கிற ஒரு யதார்த்தம் அதை நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்க 1000 மீட்டிங்கை போடுங்க, 1000 பிஜேபி ஆட்களை கூட்டிவாங்க, RSS கும்பலை கூட்டிவாங்க, இன்னமும் பிரதமர் கூட வரப்போறான்னு சொல்றாங்க, பொங்கலை கொண்டாடுங்க. நீங்க எது செஞ்சாலும் உங்களுக்கு நெகட்டிவா தான் போகும். இதே ஒரு யதார்த்தம். இல்ல சார், ஒரு சின்ன ஒரு நிமிஷம் இருங்க. சங்கத்தமிழன் சார் ஒரு சின்ன கால்குலேஷன் திரு எடப்பாடி பழனிசாமி சொன்னாரு. அதுக்கு நான் பதில் நீங்க சொல்லணும்னு எதிர்பார்க்கிறேன். 2024 சட்டமன்ற தேர்தலில் இதே என்டிஏ கூட்டணிக்குத்தான் 18% வாக்குகளை இந்த தமிழக மக்கள் தான் கொடுத்திருக்கிறார்கள். எங்களுக்கு இருக்கக்கூடிய வாக்குகளும் அவர்களுக்கு இருக்கக்கூடிய வாக்குகளும் சேர்ந்து 41% வாக்குகள் இருக்கிறது. 85 தொகுதிகளில் எங்களுக்கு வெற்றி இப்போதே உறுதியாக இருக்கிறதுன்னு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொன்னார். அதாவது அரசியல் கால்குலேஷன் 1+1 2 இல்ல, 1+1 11 கூட ஆகலாம், 1+1 110 கூட மாறலாம். அதாவது 2 தனிப்பட்ட கட்சிகள் தனித்தனியாக நிற்கும் பொழுது அதற்கு ஒரு பண்பு மாற்றம் இருக்கிறது. அதே கட்சிகள் சேரும் பொழுது அதோடைய பண்பு மாற்றங்களும் வெவ்வேறாக அமையும். நீங்க அதை வச்சு பேசக்கூடாது. பிஜேபி தனியா நின்றா கூட ஏதோ அவங்களுக்கான சில ஓட்டுகளை வாங்குவாங்க, நம்ம அதை நான் இல்லைன்னு சொல்ல முடியல. ஆனா பிஜேபியும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர் நீ யார்கிட்ட போங்க, நாங்க களத்தில் நிக்கிறாரு. நேத்தெல்லாம் தென்காசி ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசிட்டு வந்தேன். அங்க இருக்கிற எந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பிஜேபி கூட்டணி விரும்பவில்லை. அதைத்தான் அந்த அம்மையார் அந்த காலத்திலே தெளிவா சொன்னாங்க, நான் தெரியாம கூட்டணி வச்சுட்டேன், அதுக்காக அந்த பாவத்துக்காக நானே அவங்களை கலைச்சேன், இனிமே என் வாழ்நாள்ல என்னைக்குமே நான் பிஜேபி கூட்டணி வைக்க மாட்டேன் என்று சொன்ன ஒரு புரட்சி பெண்மகள், இரும்பு பெண்மகள் நம்ம பார்த்தோம். இதே நம்ம யாரு, இதே நம்ம இப்ப இருக்கிற எடப்பாடி அவர்களே புரட்சி தமிழ்னு பட்டத்தை வச்சுக்கிட்டு அவரே சொன்னாரு, நான் இனிமே சேர மாட்டேன், உறுதியா இருப்பேன். ஆனா அவங்க போட்ட வலையில சிக்கிட்டாரு. அவர் சிக்கினது எல்லாருக்கும் தெரியும், உலகம் அறிந்த உண்மை. செங்கோட்டையனை வச்சு காய நகர்த்தினாங்க, பல பேரை வச்சு சசிகலா வச்சு காய நகர்த்தினாங்க, பல பேர் தினகரனை வச்சு நகர்த்தினா, அதுல சிக்கலை மாட்டிக்கிட்டாரு. அவங்களுடைய சொந்த மகனே இல்ல அவர் சம்பந்தியே சில சிக்கல்ல ஈடி தான் வச்சுட்டாரு. கூட்டணி ஏன் வைக்கும்போது நான் இனிமே வைக்க மாட்டேன் எடப்பாடி சொன்னாரு? சொல்லுங்க, கருத்துக்களை சொல்லுங்க. நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். முன்னேற்ற கழகம் தலைமையில் இயங்குகிற கூட்டணிக்கு ஒரு கொள்கை இருக்கிறது, கோட்பாடு இருக்கிறது. அந்த கோட்பாடு என்பது சங்கிகளை உள்ளே விட மாட்டோம், சனாதனத்தை வேறறுப்போம், புரட்சிகளை நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். காங்கிரஸ் காங்கிரஸ் ஆள்கிட்ட பேசுங்க. நாங்க எங்க கூட்டணி நாங்க ஏன் இருக்கிறோம் நான் தெளிவு சொல்லுகிறேன். ஏன்னா இப்ப நீங்க நானும் பேசினோம்னா அது கிராஸ் ஆகும். யதார்த்தத்தை சொல்றேன். உங்களை இப்ப தலைவர் கூட சொல்றாரு, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். பல வரலாறு இருக்கு, உத்தரப்பிரதேசோட வரலாறு இருக்கு, மகாராஷ்டிரா வரலாறு இருக்கு, பீகார் வரலாறு இருக்கு. இவங்க பின் வழியில வருவாங்க, உங்களை பயன்படுத்துவாங்க, ஒரு மாநில கட்சி அழித்து விடுவார்கள். அது மாதிரி வரக்கூடாது அப்ப நல்ல இடத்துலதான் சொல்றமே தவிர திமுக அதை பாருங்க. உங்களை போன்ற நல்ல கூட்டணி கட்சிகள் மேல சவாரி செஞ்சுதான் திமுக இருக்கு. இன்னைக்கு கூட்டணி இல்லன்னா திமுக இல்ல. முதல்ல நீங்க விசிகாவை காப்பாற்றிக் கொண்டு பெரிய கட்சியா வாங்கன்னு வாழ்த்து தெரிவிக்கிறேன். அங்கீகாரம் அங்கீகாரம் சிறுத்தை மேல சாமியே சவாரி செய்ய முடியாது. கட்சியில திருப்பி சொன்னேன்,
சிறுத்தை மேல எந்த சாமி சவாரியே செய்யாது, பார்த்திருப்பீங்க. அப்ப கட்சியோட ஆசாமிகள் சவாரி செய்ய முடியாது. திமுகவால் எங்களுக்கும் எங்களால் திமுகவுக்கும் நாங்கள் அவர்களை சார்ந்திருக்கவில்லை, சேர்ந்திருக்கிறோம். யாருக்காக? மக்களுக்காக. நீங்க வேணா பாருங்க, தலைப்பை ஒட்டி நான் தலைப்போட முடிச்சுறேன். 2026 இதே இடத்துல நம்ம பேட்டி எடுப்போம். பிஜேபி எங்க இருக்கிறதோ அந்த கூட்டணி வெற்றி பெற வாய்ப்பே இல்லை. அப்படி என்றால் திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையில் இருக்கிற பயம் அதிகமா இருக்கு, நிச்சயமாக வெற்றி பெறும்.